காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். அதிமுக பாஜகவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என விசிகாவின் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து வரும் அதிமுக பாஜகவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என விசிகாவின் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்றதில் எந்த திருப்புமுனையும் இல்லை என வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். முன்பாக நேற்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருந்த நிகழ்ச்சியில் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றிருந்தார். பிரதமர் மேடையில் திருமாவளவன் பங்கேற்றது அற்புதமான திருப்புமுனை என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் வன்னியரசு இதனை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ராஜ்குமார்? ஆனந்தி, அதிமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வர வேண்டும் என்று ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பங்கேற்றிருந்தார். இந்த நிகழ்வு அற்புதமான திருப்புமுனை ஏற்பட்டிருக்கிறது என்று ராஜேந்திர பாலாஜி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கார். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் உறுதியாக தோற்கடிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் திருமாவளவன் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்வில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்றிருந்தார். இது மரபின் அடிப்படையில் திருமாவளவன் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருப்பதாகவும் இதை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கிறார் என்று விமர்சித்திருக்கிறார். எனவே சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய நடவடிக்கையில் விசிக உறுதியாக இருப்பதாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நிச்சயமாக தோற்கடிப்பார்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.